இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். அதனைத் தொடர்ந்து சோஷியல் மீடியாவின் மூலமாய் கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே நாம் எழுப்புதலுக்காக பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதலின் வாரமாக ஒவ்வொரு மாதத்திலும் இந்த கடைசி வாரத்தை நாம் வைத்து வேதத்தை தியானித்து அதன்படி நாம் அந்த அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் நூற்றாண்டிலே 12 பேரையும் மற்ற 70 சிஷ்யர்களையும் அவர் இந்த ஊழியத்துக்காக உண்டாக்கி வைத்துவிட்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து போனார். அவரை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இதற்கு முன்பதாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பெயர் இல்லை. இயேசுவை பின்பற்றினவர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பெயர் அழைக்கப்பட்டது. அந்த முதலாம் நூற்றாண்டிலே இயேசு எழுப்புதலுக்கு சில காரியங்களை அவர் செய்தார். ஜனங்களுக்குள்ளாய் எழுப்புதல் உண்டாகவும் இன்று வரை அந்த எழுப்புதலின் தீ உலகம் முழுவதும் பற்றி எரியவும் இன்று வரை அசைக்க முடியாத கர்த்தருடைய ஊழியங்களை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் அற்புத அடையாளங்களை குறித்தும் அவருடைய சிலுவை பாடுகளை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்புதலுக்காக என்ன செய்தார் என்று சொல்லி நான் அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எழுப்புதலுக்கு செய்த காரியம் தன்னை வெளிப்படுத்தினார். 40 நாள் அளவும் தான் உயிரோடு கூட இருப்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக ஜனங்கள் மத்தியிலே தோன்றி ஜனங்களோடு கூட அவர் இடைப்படும்படியாய் அவர் தம்மை திஷ்டாந்தமாக அவர் தம்மை முழுமையாக வெளிப்படுத்தினார். எழுப்புதலுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை மறுதலித்தவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். கல்லறையில் தேடி போனவர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். பயந்து வீட்டுக்குள்ளாய் நடுங்கி கொண்டிருந்தவருக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். கொலை செய்ய புறப்பட்டவனுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். இயேசு அநேகருக்கு தம்மை இன்று வரை வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்கிறார். இது எழுப்புதலுக்காக ஆண்டவர் செய்கிற காரியம். இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் என்பது உண்மை.
இயேசு உயிரோடு கூட எழுந்த சத்தியம் என்பது உண்மை. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் பல இடங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. இப்போ நியூவாக ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இயேசு உயிர்த்தெழல, அவர் இந்த சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு இந்த பரிமள தைலத்தை எல்லாம் பூசினாங்கல்ல, அதில் அவர் சுகமாயிட்டார், அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை, தவறாக சத்தியத்தை புரட்டுகிற காலத்தில் இருக்கிறோம். எழுப்புதலின் காலத்தில் இயேசு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள் வரையிலும் அறியாத ஜனங்களுக்கு, இயேசுவை நேசிக்காத ஜனங்களுக்கு, இயேசுவை வெறுக்கிறவர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு தரிசனமாகிறார், அவர்களோடு கூட பேசுகிறார். காரணம் என்ன? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் மூலமாக தேசத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்பதாக இயேசு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அண்ணன் மோகன் சி லாசஸை குறித்து இந்த நாட்களிலே அநேகருக்கு எல்லாரும் தெரியும். அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர், இயேசுவை வெறுத்த ஒரு மனிதர், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற ஒரு மனிதனாய் இருக்கும் பொழுது, ஒரு சிறுவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் தம்மை குணப்படுத்துகிறவராக வெளிப்படுத்தினார். மரண கட்டில் இருந்த அவரை, டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அவரை இயேசு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தபடினாலே தான் இன்றைக்கு உலக எழுப்புதலிலே அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். நீ தமிழகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக, இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக இயேசு அந்த மனிதரை, தேவ ஊழியரை தம்மை தெரிந்து கொள்ளும்படியாக அவருக்கு வெளிப்படுத்தினார். சத்தியங்கள் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சுகமாக்குறதெல்லாம் கிடையாது. சில கூட்டங்களில் சுகமாக்குறாங்கன்னு ஏமாத்துறாங்க. சுகமாக்குறதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் போயிட்டீங்கன்னா சுகமாயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஊழியக்காரங்களை நிறைய இடங்களில் கேட்கறத நான் கேள்விப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு எழுப்புதலுக்காக ஒரு மனிதனை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இயேசு திருஷ்டாந்தமாக தம்மை அவருக்கு வெளிப்படுத்தினபடினாலே தான், அவரை சுகமாக்கினபடினாலே தான் இன்றைக்கு எழுப்புதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு உயிரோடு கூட இருக்கிற தேவன். அவர் இன்றைக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். எழுப்புதலிலே பயன்படுவதற்கு நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும். 40 நாளளவும் அவரை தரிசித்தார்கள். இன்றைக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் டர்பன் என்று சொல்லுகிற ஒரு நகரம் உண்டு. அந்த நகரத்தில் சாட்டானிக் சர்ச் என்று சொல்லுகிற ஒரு பிரதானமான சபை, சாத்தானுடைய சபை, இன்னைக்கு இந்தியாவில் உண்டு, தமிழ்நாட்டில் உண்டு, எல்லா மாநிலத்திலையும் இருக்குது, எல்லா மாவட்டங்களிலும் இருக்குது, விழுப்புரம் மாவட்டத்திலையும் இருக்குது. சாட்டானிக் சர்ச் என்று சொல்லுகிற அந்த சபையினுடைய தலைமை போதகராக இருந்தவர், அவர்தான் அந்த சபையை நிர்வகித்து கொண்டிருந்தவர். அவர் திடீரென்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார். என்ன வெளியிட்டு இருக்கிறார்? இயேசுவை குறித்து கேவலமாய் பேசினவர், இயேசுவை குறித்து அற்பமாய் பேசினவர், தாறுமாறான காரியங்களை சொன்னவர், அப்படி சத்தியம் என்று சொல்லி அறிவித்தவர். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார்னாக்கா, இயேசுவை நான் தரிசித்தேன், இயேசு என்னோடு கூட பேசினார், அவருடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன், நான் செய்தது தவறு என்று சொல்லி ஒப்புக்கொண்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற செய்தியை அவர் சொல்லுகிறதை இன்னைக்கு சோசியல் மீடியாவின் மூலமா நீங்களும் கேட்டிருக்கலாம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் இயேசு சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. அந்த எழுப்புதலை கர்த்தர் சபைகளுக்குள்ளாய் கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரோடு கூட பேச வேண்டும், இயேசுவை தரிசிக்க வேண்டும், இயேசுவோடு கூட நீங்கள் நடக்க வேண்டும்,
இயேசுவோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசுவுக்கு நீங்கள் மிக பிரியமானவர்களாக இருக்கிறபடியினால் அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு கடைசி காலத்தில் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அநேகருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், ஆண்டவர் எங்கே நமக்கெல்லாம் வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறாரு, நமக்கெல்லாம் எங்கே அவர் காண்பிக்க போகிறார்? அதெல்லாம் ஊழியக்காரங்க தான், அப்படி இருக்கிறவங்க தான், பெரிய பரிசுத்தவான்களுக்கு தான், பெரிய உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான், அந்த மாதிரி ஊழியத்துக்குன்னு வேறு பிரிக்கப்பட்டாங்க பார்த்தீங்க, அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தப்பாக நினைக்கிறீங்க. அற்பமானவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இந்த எழுப்புதலின் காலத்தில் இயேசுவை நீங்கள் பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்து அவரோடு கூட நீங்கள் பேச வேண்டும். இந்த வாஞ்சை இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் எழுப்புதலின் காலத்தில் ஆவிக்குரிய கண்களை திறப்பார். இப்படி ஆவிக்குரிய கண்களை திறப்பார். ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்களை திறங்க, எழுப்புதலில் நான் பயன்பட வேண்டும், எழுப்புதலின் காலத்தில் நான் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும், உம்மை நான் தரிசித்து உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்பி கேட்டீங்கன்னாக்கா இயேசு தம்மை வெளிப்படுத்துவார். இந்த சீஷர்களுக்கு, மறுதலிச்சவர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார்ல, இயேசு தம்மை காண்பித்தார்ல. பாருங்க, நம்பாத தோமாவுக்கு கர்த்தர் காண்பித்தார்ல, வா என் கையை பாருன்னு சொன்னார்ல, திருஷ்டாந்தரமாய் தம்மை காண்பித்தார்ல. ஏன் உங்களை அவர் சந்திக்க மாட்டார்? எழுப்புதல் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர வேணும் அப்படின்னு நீங்கள் வாஞ்சியோடு கூட கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் செய்த காரியம் எழுப்புதலுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு சொல்றாரு, நீங்க என்ன செய்யணுமா? 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு பாருங்க, ரெண்டாவது காரியம், ஒரு காரியம் சொல்றார். எழுப்புதலுக்கு நீ என்ன பார்க்கணும், ரெண்டாவது அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அபிஷேகம் இல்லாம நான் ஜெபம் பண்ணி எழுப்புதலில் பங்கு பெறுவேன்னு சொன்னாக்கா கர்த்தர் பயன்படுத்த முடியாது. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், அப்பதான் நீங்க பலன் அடைவீங்க, அப்பதான் நீங்க ஆண்டவருக்குள்ளாய் சாட்சிகளாக இருப்பீங்க. அபிஷேகம் இல்லாம எழுப்புதலில் பங்கு பெற முடியாது. ஆவியில நிரம்பி ஜெபிக்காத மனிதன் கர்த்தரோடு கூட பேச முடியாது. ஆவியில நிரம்பி ஜெபிக்காத ஒரு மனிதன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆவியிலே நிரம்பி ஜெபிக்காத ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் பேச முடியாது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்கள், என்னுடைய சமூகத்தில் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைவீர்கள். நீங்க இப்ப பயந்துட்டு இருக்கீங்க, ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கிறீங்க, ஒரே இடத்துல அமர்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு இங்க அங்கும் போகிறதுக்கு பல விதமான தயக்கம், பிரசங்கம் பண்ண தெரியாதுன்ற பயம், என்ன கொண்டு என்ன செய்ய போறார் அப்படின்ற தயக்கம் உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளையா. ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாம எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெற முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை குறித்து தெளிவு இல்லை. அபிஷேகத்தை குறித்து தெளிவு இல்லாதபடினாலே தான் பல சபைகளும் சரி, பல சத்தியங்களும் சரி,
புரட்டுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம், பயமுறுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். எது வேணாலும் பேசிட்டாக்கா அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அவங்க ஒன்றும் பண்ணக்கூடாது. காரணம் ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. தாவீது சவுலை ஒன்றுமே பண்ணலை, அதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, உண்மைதான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஆவியானவர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். அவங்கள குறித்து பேசக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க? இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு டிகிரி வாங்குறேன், நான் பிஎஸ்சி படிக்கிறேன், அல்லது நான் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? பட்டம். இன்னைக்கு அதான் வாங்கிட்டு நான் அபிஷேகம் பெற்றவன், இன்னைக்கு அப்படி சொல்றாங்க. அது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற ஊழியக்காரன் தான் அபிஷேகம் பெற்றவன். ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறதுனால அபிஷேகம் கிடையாது. ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுனாலையோ அல்லது அங்கேயே மாட்டிக்கிறதுனாலையோ அந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா ஏமாந்துருவீங்க. கடைசி காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கும் சாதாரண மனிதன் பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளலனாக்கா நீ கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது. ஆவியானவர் இல்லாம ஆவியானவருக்கு விரோதமாய் நீ பேசிவிட்டு ஆவியானவரை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஆவியானவர் தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த சபை வேண்டுமானாலும் இருக்கலாம், யாரையும் நான் குற்றப்படுத்தவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார், எழுப்புதலே ஆண்டவர் பயன்படுத்துவார். அபிஷேகம் இல்லாம நீ பிசாசை ஓட்ட முடியாது. அபிஷேகம் இல்லாம ஒரு மனிதனை நீ சுகமாக்க ஜெபிக்க முடியாது. அபிஷேகம் இல்லாம இந்த உலகத்தில் நன்மை தீமையை நீ அறிந்து கொள்ள முடியாது. அபிஷேகம் இல்லாம இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியாது. தெளிவாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உடைய ஞானத்தினாலே உடைய பலத்தினாலேயோ அல்லது நீங்க தூய்மையான சிந்தை உடையவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லி உங்களையே ஏமாற்றிக் கொள்வதை காட்டிலும் ஆவியானவர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்வார். அவர் பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அபிஷேகம் இல்லாம நீ எதையும் சாதிக்க முடியாது. நீ செய்யற ஊழியம் ஜீரோ. அபிஷேகம் இல்லாம ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கடைசி கால செய்திகள் உங்களுக்கு வருகிறது. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிற வாஞ்சை வேண்டும். அபிஷேகத்தை குறித்ததான தெளிவு வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கர்த்தர் தெளிவா சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுதுதான் நீங்க சாட்சியா இருக்க முடியும். படிக்கிறதுனால சாட்சியா இருக்க முடியாது. நீ டாக்டரேட் முடிக்கிறதுனால சாட்சியா இருக்க முடியாது. ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுனால சாட்சியா இருக்க முடியாது. அல்லது இவ்வளவு பெரிய திருச்சபைக்கு நான் தான் சோ ஐ ஆம் த பிரசிடென்ட், நோ, நீ சாட்சியா இருக்க முடியாது. உடைய வாழ்க்கையிலே சாட்சி இருக்காது. ஆவியானவர் தான் சாட்சி சொல்ல வைப்பார். ஆவியானவர் தான் சாட்சி சொல்லுவார். அபிஷேகம் இல்லாத சபைகளுக்குள்ளாய் ஒருவேளை நீங்கள் கடந்து போகலாம். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறணும். ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்க முடியும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கு முன்பதாய் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். அந்த எழுப்புதலிலே பங்கு பெறுவதற்கு ஐயா நீங்களும் நானும் ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கணும். அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்கணும். என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்க, நான் அந்த ஆவியானவரை விரும்புகிறேன், எனக்குள்ளாய் வாங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். ஆவியானவர் நம்மை பயன்படுத்த முடியும். ஆவியானவர்ல இயேசுவே இயேசுவேன்னு சொன்னாலும் ஒன்றும் நடக்காது, பிதாவே சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் ட்ரினிட்டி, திரியேக தேவன்.
அவர் திருத்துவமுள்ள தேவன், ஒருவரையும் அவரை பிரிக்க முடியாது. அவர் மூவராய் இருக்கிறார். இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இதை மட்டும் எடுத்துக்கிறேன், அதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் வேணும் இல்லைங்க. அவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, அவருடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிற சத்தம் வருகிறது. இயேசு அங்க நிற்கிறார், குமாரன் அங்க நிற்கிறார். அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு வந்து இறங்கினார். திருத்துவம் அங்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு தேவைப்பட்டார். இயேசு ஊழியம் செய்வதற்கு தேவைப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாய் வந்து இறங்கினார். அவருக்கே அபிஷேகம் தேவைன்னு சொன்னா நம்மள ஏமாத்திரம். நம்மளாம் யாரு? ஆர்கியூ பண்றதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏமாந்துரும். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பியிருந்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை குறித்ததான தெளிவு வேணும். கடைசி காலத்தில் வந்து விட்டோம். இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டு போறதுக்கு இல்லை. எல்லாம் ஒரே ஆர்ப்பணிப்பு உழுந்து புரளதுக்கும் நான் சொல்லலை. ஆவியானவரோடு கூட இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். ஆவியானவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். ஆவியானவர் எனக்கு வேணும்ன்ற வாஞ்சை எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரணும், என்னை நிரப்புங்கப்பா, இன்னும் என்னை ஃபில் பண்ணுங்க டாடி அப்படின்ற வாஞ்சை இருக்கணும். அப்போதான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நமக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, நிறைய பேருக்கு அபிஷேகத்தை குறித்து தெரியல. தாவீதை எப்பங்க அபிஷேகம் பண்ணாரு கர்த்தர்? சின்ன வயசுலயே. அவன் ராஜாவை எப்போ வந்தான்? அப்போ ஒரு அபிஷேகம் நடந்துச்சு தெரியுமா? ஹல்லேலூயா. புரிஞ்சிக்கலாம், உங்களுக்கு தெரியும். பெரியவங்க கை வைக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அது அபிஷேகம் அல்ல. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அது அபிஷேகம் அல்ல. ஆவியானவர் வந்து இறங்கணும், அக்னிமயமான வார்த்தைகளை பேச வைப்பார், நாவை தொடுவார். இன்னைக்கு அப்படி நமக்கு அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி அப்போ நமக்கு படிப்பறிவு கிடையாது. அவ்வளவா நமக்கு வேதத்தை தியானிக்கக்கூடிய வெளிச்சம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம அதை சோதித்து பார்க்கக்கூடிய ஞானம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற காலம் எல்லாவற்றையும் ஏன், எதற்கு, எப்படி என்று சொல்லுகிற கேட்கக்கூடிய காலத்துக்கு வந்து இருக்கிறோம். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அபிஷேகம் பெறலனாக்கா ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவன் மனுஷனிடத்தில் பேசல. யார்கிட்ட பேசுறான்? தேவனோட ரகசியங்களை பேசுறான். ஆவியானவர் ஒருவரே தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுறான். அப்ப தேவன் உங்களோடு கூட ரகசியம் பேச விரும்புகிறார். இயேசு உங்களோடு கூட ரகசியம் பேச விரும்புகிறார். சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். திஷ்டாந்தரமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். சில காரியங்களை ஆண்டவர் உங்களோடு கூட யாருக்கும் சொல்லாததை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அபிஷேகம் இல்லைனாக்கா எப்படி ஆண்டவர் உங்களோடு கூட பேச முடியும்? அப்ப நீங்க கேட்கலாம், சிலர் புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வராங்களே, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, அவங்களோடு கூட பேசினான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பிரியமானவர்களே, ஆரம்ப நாட்களில் கர்த்தர் அவர்களை சந்திப்பதற்கு, அவர்களை ரட்சிப்பதற்கு, அவர்களை விடுதலை செய்வதற்கு அவர்களோடு கூட பேசுவார். அவரை காண்பித்து அல்லது அவரை தரிசிக்கும்படியாய் உதவி செய்வார். ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசணும் அப்படின்னு சொன்னா
அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் அபிஷேகம் மிக முக்கியமானது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இங்க வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஞானஸ்தானத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்றார். கர்த்தர் சொல்றார் பாரு. அன்றைய 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது, அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு ஞானஸ்நானத்தை போல சொல்றார் இயேசு. ஹல்லேலூயா. பெற்றிருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுப்புதலை பயன்படுத்தணும். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும், வல்லமையாக இருக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தணும். நிறைய பேருக்கு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கணும், நான் ஜெபம் பண்ண சுகமாகணும், நான் ஜெபம் பண்ணிட்டு போனாக்கா அது நடக்கணும், நான் ஜெபம் பண்ணிட்டு போனாக்கா அவங்க ரட்சிக்கப்படணும், நான் ஜெபம் பண்ணிட்டு சத்தியத்தை சொன்னாக்கா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் வாஞ்சதான். முயற்சி எடுப்பீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே தான் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரோட தான் அது முடியும். நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் நீங்கள் ஊழியக்காரராக மாற முடியும், நீங்கள் சத்தியத்தை அறிவிக்கலாம் மாற முடியும். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், பெரியவங்களுக்கு சொல்லலாம், வயதானவங்களுக்கு சொல்லலாம், யாருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் சுவிசேஷம்தான். எந்த ஊழியத்தில் சொன்னாலும் ஊழியம்தான். அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது, அது ஒன்றும் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த ஊழியத்தில் ஏன் பிரகாசிக்க முடியல, ஏன் ஆண்டவர் பயன்படுத்த முடியல? இவ்வளோ காலம் ஊழியம் செய்து எத்தனை ஆத்மாவை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேரை சத்தியத்துக்குள்ள நடத்தி இருக்கிறோம். நம்ம ஆராய்ச்சி பாருங்க. ஆவியானவர் இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெறாம இதையெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. பிரயாசங்கள் விருதா, ஓட்டங்கள் விருதா, முயற்சிகள் விருதா, எல்லாம் மாயை. ஆவியானவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றால் தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அதுதான் சொல்றார். காத்திருங்க, அவங்கள அபிஷேகத்தால் நிரப்புவேன் அப்படின்னு சொல்றார். அபிஷேகம் பெற்றுக்கிட்டாங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மேல் மாடியில் அவங்க கூடி ஜெபம் பண்ணாங்க. அங்க என்ன செய்தார்? ஆவியானவர் பலமாய் இறங்கினார், அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க. அவங்கள போல வல்லமையுள்ள ஊழியக்காரா யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பயந்துட்டு இருந்தவங்க, மறுதலிச்சவங்க, ஓடி ஒளிஞ்சவங்க, ஐயோ சத்தியமே நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னவங்க, இயேசுக்கு பின்னாடி அவர் எதனா தருவார்னு சொல்லி அதை நோக்கி ஓடினவங்க, இப்போ என்ன செஞ்சிருக்காரு? அவங்கள வல்லமையுள்ள ஊழியக்காராய் மாத்திட்டார். ஹல்லேலூயா. சந்தேகப்பட்டவனை இந்தியாவுக்கு அனுப்பிட்டார். அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை. இயேசுவே வேணாம், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு ஓடினவன், இயேசு உயிர்த்தெழுந்தார், நான் அதெல்லாம் நம்பல, இயேசு வந்து பேசினார், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அப்படி ஓடினவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கிட்டாக்கா இயேசு என்னை சந்தித்தான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இயேசு என்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்லுவாங்க. நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு கேட்கணும், வாஞ்ச இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்துருங்க. கர்த்தர் உங்களை கடைசி காலத்தில் பயன்படுத்துவார். மூன்றாவது ஒரு காரியத்தை இயேசு செய்து காண்பிக்கிறார். வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தில் எழுப்புதலில் ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. வாசிக்கலாம். கலிலேயராகிய
கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு எழுப்புதலுக்கு பின்பதாய் மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எழுப்புதல் அதற்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மனம் திரும்பணும். எழுப்புதலின் செய்தி முடிவுக்கு வருகிற காலகட்டத்தில் இயேசுடைய வருகை, ரகசிய வருகை வந்துடும். ஹல்லேலூயா. அவருடைய வருகையின் செய்தியை நீங்க கேட்கணுங்க. எழுப்புதலுக்கு ஆயத்தமாகிறவங்க, எழுப்புதலை வாஞ்சிக்கிறவங்க, அவருடைய வருகை குறித்த தெளிவு இருக்கணும். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறபடினால் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேணும். அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லுகிற செய்தியை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அது நிறைவேறக்கூடிய காலத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வரப்போகிற நாட்களுக்குள்ளாய் வந்துவிட்டோம். யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பூமி அதிர்வுகள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும். எல்லாம் நடந்துட்டு இருக்கு உலகத்தில். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நடக்கிறது. எல்லாவற்றையும் கண்கூடாய் பார்க்கிறோம், விஷுவலாய் டிவியிலே பார்க்கிறோம், சோசியல் மீடியாவில் பார்க்கிறோம். இயேசு வருவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டார். அவர் வாசற்படியிலே வந்து விட்டார். அந்த செய்தியை நீங்க சொல்றீங்களா? எழுப்புதலிலே அதை செய்யணும். எழுப்புதல் காலகட்டத்தில் இயேசுவின் வருகை குறித்து சொல்லணும். இயேசுவின் வருகை குறித்ததான தெளிவு இருக்கணும். இயேசு வருகை கண்டு பயப்படுறாங்க. ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, என்னன்னா இப்படியெல்லாம் நடக்குது உலகத்தில், யுத்தம் இப்படி நடக்குது, இது என்ன ஆகும் அப்படி இப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நேரம் பேசினாங்க, சொன்னாங்க, செய்தியெல்லாம் சொன்னாங்க. நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். இது கடைசி காலம், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், அதுக்குரிய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது நான் ஒரு வசனத்தை சொன்னேன், ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதுதானே ஆறுதலாக இருக்கு, அதுதான் நம்பி இருக்கிறோம், அதுதான் ஆறுதலாக இருக்கு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அவங்க ஆயத்தமா இல்லை, அதனால தான் அப்படி சொல்றாங்க. இயேசுவை சந்திக்க ஆயத்தம் இல்லை, அவர் வராத இருக்குது தான் சமாதானமா இருக்கான், அதுதான் இருதயத்துக்கு ஆறுதலா இருக்கான். அதை நம்பி தான் காலத்தை ஓட்டணுமா. அப்ப பாருங்க, மனிதனுடைய இருதயம் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கு. இன்னும் இருக்கலாம், இன்னும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இன்னும் நம்ம இங்கேயே பல வருஷங்கள், ஆயிரம் வருஷங்கள் இங்கேயே ஓட்டலாம் காலத்தை. இல்லை எனக்கு அன்பானவர்களே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படு. அவரை சந்திப்பதற்கு நீங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்க என்ற செய்தியை தான் அவர் சொல்றார். எழுப்புதல் காலத்தில் வருகையின் செய்தி வேகமாய் கொண்டு போக வேண்டும். எழுப்புதல் காலத்தில் இயேசுடைய வருகையை குறித்ததாய் பேச வேண்டும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது ஊழியக்காரர் பார்த்துக்குவாங்க. சுவிசேஷத்தில் ஒரு பகுதி இயேசுடைய வருகை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து சுவிசேஷத்தில் ஒரு பகுதி பேசிதான் ஆகணும், சொல்லிதான் ஆகணும். இன்னும் காலம் செல்லும், காம்ப்ரமைஸ் வேண்டாம், நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம்.
எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். வருகைக்கு ஆயத்தமாகிற நீங்களும் நானும் அவருடைய செய்தியை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? நடக்கிற சம்பவங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நம் ஆண்டவருக்காக நிற்பதற்காக, ஆண்டவருடைய வருகையை சந்திப்பதற்காக, வருகையின் காலத்தில் எழுப்புதலிலே பங்கு பெறுவதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார், வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றார். அந்த நாட்களில் 120 பேர் மேலே தான் இந்த அபிஷேகம் இறங்கிச்சு. இன்னைக்கு உலகத்தில் எந்த மூலையிலும், எந்த குப்பை காட்டில் கூட சரி, எந்த மேட்லையும் சரி, எந்த குக்கிராமத்திலையும் சரி, ஆவியானவர் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இதுதான் எழுப்புதல், அதான் எழுப்புதல். எழுப்புதலுக்கு ஆயத்தமாயிட்டீங்களா? இயேசுவின் வருகையை கேட்டு நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்களா? ஆயத்தமாகணும். அநேகரை ஆயத்தப்படுத்தணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா! ஒரு சின்ன சுவிசேஷம் 12 பேர் அளவில் விட்டுட்டு போனார். 11 பேர் தான் சீட்டு போட்டு ஒருத்தரை உண்டாக்கிட்டாங்க. மீதம் 70 பேர் அவர் தெரிந்து கொண்டார், அவங்களோடு கூட விட்டுட்டு போனார். 120 பேர் மேலே தான் அபிஷேகத்தை ஊற்றினார். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் கணக்கிட முடியாது. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் கணக்கிட முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கணக்கிட முடியாது. இயேசுவின் வருகைக்காய் ஆயத்தமாய் காத்திருக்கிற ஜனங்களை கணக்கிட முடியாது. நீங்கள் எழுப்புதலிலே பங்கு பெறுவதற்கு, நீங்கள் எழுப்புதலிலே பங்கு பெறுவதற்கு அவரை தரிசிக்க ஆசைப்படுங்க. நீங்கள் எழுப்புதலிலே பங்கு பெறுவதற்கு ஆவியானவரை என்னை நிரப்புங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க, கேளுங்க. எழுப்புதலே பங்கு பெறுவதற்கு ஆண்டவரே உம்முடைய வருகை குறித்ததான தெளிவு எனக்கு வேண்டாம். உம்முடைய வருகை குறித்து நான் பிரசங்கிப்பதற்கு, உம்முடைய வருகை குறித்து அறிந்து கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்க, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை பலப்படுத்துங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எழுப்புதலின் காலத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பயன்படுத்த வேணாம்ல, கர்த்தர் அப்படி பயன்படுத்த போகிறார். நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அவரை நீங்கள் தரிசிக்க முடியும், அவரை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னாக்கா அவர் தம்முடைய வல்லமையை நம்ம மேலே ஊற்றுவார். நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி, அநேகரை ஆயத்தப்படுத்த உதவி செய்வார். இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை எழுப்புதலிலே பயன்படுத்துங்க. வியாதிகள், பயங்கள், எல்லா ஷைனஸ், எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும், கட்டுகள் அகலட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.